எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்க தமிழ் வீரயுக நாயகன் வேள்பாரி. கதையோட தொடர்ச்சி. பொழுது விடிந்தது. கதிரவனின் ஒளிக்கீற்று எங்கும் பரவியது. இரளி மேட்டின் பெரும் பாறையின் மீது அடுக்கி வைக்கப்பட்டிருந்த வீரர்களின் உடல்கள் மீது மழை நீர் படாமல் இருக்க கிடுகுகளால் ஆன படல்களை கொண்டு மேல் மறைப்புகளை உருவாக்கி இருந்தனர். உடல்களின் தலைமாட்டில் வாரிக்கையன் உட்கார்ந்திருந்தார். வலது பக்க கீழ் திசையில் முரியநாசான் இருந்தார். இடது கோடியில் ஆயுத பொறுப்பாளனான முதுவேலன் இருந்தான். இவர்கள் மூவரை தவிர மற்ற எல்லோரும் மலையை விட்டு கீழே இறங்கிவிட்டார்கள். வயதானவர்கள் இது நாள் வரை போருக்கு தேவையான பணிகளை மட்டுமே செய்து கொண்டு இரளிமேட்டிலும் நாகக்கரட்டிலும் இருந்தனர். நேற்று மாலையோடு போர் முடிந்துவிட்டது. அதன் பிறகு நடக்க தொடங்கியது அழித்தொழிப்புதான். அறம் பிறழ்ந்தவர்களை அழித்தொழிக்கும் அறச்சீற்றம்தான். அதில் யாவரும் பங்கெடுக்கலாம் என்பதால் வயதானவர்களும் கீழே இறங்கினர். நேற்று தாக்குதலுக்கான சொற்களை பாரி அறிவித்த கணத்தில் இருந்து பல மடங்கு பணியாற்றினர் முதுவேலனும் முரியநாசானும். பரம்பில் உள்ள அத்தனை பேரும் ஒரே நேரத்தில் கீழிறங்கி தாக்க வேண்டும் என்றால் அனைவரிடமும் போதுமான அளவுக்கு ஆயுதங்கள் இருக்க வேண்டும் அல்லவா? யார் யார் எந்த பக்கம் போக போகிறார்கள், அவர்கள் தாக்க வேண்டிய எதிரிகளின் படையமைப்பு எப்படி என்று பேசி முடிவெடுத்து ஆயுதங்களை கொடுத்தனுப்பவெல்லாம் நேரமும் சூழலும் இல்லை. பரப்பப்பட்டு கிடந்த சூலூர் வீரர்களின் குருதியை உடலில் பூசியபடி எழுந்து வந்த பரம்பு வீரர்கள் கைகளில் சிக்கியவற்றை எடுத்துக்கொண்டு புறப்பட்டனர். முதுவேலனார் ஒரு கட்டத்துக்கு மேல் வழிமுறை செய்ய முடியவில்லை. குகைகளின் கடைசி எல்லை வரை அடுக்கி வைக்கப்பட்டிருந்த ஆயுதங்கள் அனைத்தும் ஒன்றுவிடாமல் கொடுக்கப்பட்டு விட்டன. ஒற்றை அம்பு கூட மிச்சமில்லாமல் அனைத்தும் பயன்பாட்டுக்கு போய்விட்டன. ஆனாலும் அவன் மனதில் கவலை இருக்கத்தான் செய்தது. இறங்கி தாக்கி எதிரிகளை கூண்டோடு அழிக்கும் முடிவை பாரி சொன்னவுடன் தயங்கி நின்றவன் முதுவேலன் தான். அழித்தொழிப்பு போருக்காக மலையை விட்டு கீழே இறங்கிவிட்டால் வேலை முடிந்த பிறகுதான் திரும்பி வர முடியும். வேந்தர்களின் படையில் இப்போதைய நிலையில் கூட 40,000 பேர் இருக்கக்கூடும். அவர்களை முழுமையாக அழித்தொழிக்கும் அளவுக்கு நம் வீரர்களின் கையில் போதுமான ஆயுதங்கள் இருக்க வேண்டும். ஆனால் நம்மிடம் வில் அம்பு மட்டுமே தேவையான அளவு இருக்கின்றன. இப்போது தாக்குதலில் அதிகம் பயன்படுபவை அருகில் இருந்து தாக்கும் ஆயுதங்கள் தான், குறிப்பாக வாள் வகைகள். அனைத்து வீரர்களும் ஒன்றுக்கும் மேற்பட்ட வகை ஆயுதங்களை வைத்துக்கொண்டு இறங்குவதுதான் சரியான நடவடிக்கையும் ஆகும். ஆனால் அவ்வளவு ஆயுதங்கள் கைவசம் இல்லையே என்று முதுவேலன் சொன்னான். ஆயுதங்கள் போதுமான அளவு இல்லை என்பதால் எதிரிகளை அழிக்காமல் விட முடியாது. மாற்று என்ன என்று சிந்தித்த போதுதான் வாரிக்கையன் அனலியை இறக்கும் ஆலோசனையை சொன்னார். அவர் அதை சொல்லிக் கொண்டிருக்கும் போதே முரியநாசான் இருள்வேல மரத்தின் சிவப்பு பிசினை எடுத்து வர தன் மாணவர்களை அனுப்பிவிட்டார். எதிரிகளின் 2 பாசறைகளில் இருக்கும் எண்ணற்ற வீரர்களின் மீது முதல் கட்ட தாக்குதலை இந்த பூச்சி இனங்கள் நடத்தட்டும். அதிலிருந்து தப்பி வருகிறவர்களை மட்டும் ஆயுதங்களால் தாக்கினால் போதும் என்று முடிவெடுக்கப்பட்டது. அதன்படி பாண்டிய சோழ பாசறைகளில் இருந்து தப்பி வருகிறவர்களை தாக்கப் போகும் மிண்டன் தலைமையிலான வீரர்களுக்கு மிக குறைவான ஆயுதங்களே கொடுக்கப்பட்டன. 2 பாசறைகளிலும் சுமார் 20,000 வீரர்கள் இருப்பார்கள். அவர்கள் பூச்சி இனங்களின் தாக்குதலுக்கு தப்பி பிழைத்து இருளுக்குள் ஓடி வருகிற போது அடக்கி பிடிப்பதே போதுமானது. அதற்கு ஏற்பவே ஆயுதங்களும் கொடுத்தனுப்பப்பட்டன. அதே போல சேரனின் படையை நோக்கி உதிரன் தலைமையிலான வீரர்கள் அனுப்பப்பட்டனர். பின்னிரவில் மேற்கு திசையில் இருந்து தாக்குதல் தொடுத்து அவர்களை வெளியேற்றும் நிலையை உருவாக்கினார். கிழக்கு திசையில் அழித்தொழிப்பு வேலையை செய்ய முடியும் என்று கணித்து அதற்கு ஏற்ப ஆயுதங்கள் கொடுக்கப்பட்டன. நடுவில் மூஞ்சல் நோக்கி சென்ற முடியன் தலைமையிலான குழுவுக்குத்தான் அனைத்து வகையான ஆயுதங்களும் தேவைப்பட்டன. மூவேந்தர்களை சுற்றி நிற்கும் சிறப்பு படைகளையும் நீலனை சிறைப்பிடித்து நிற்கும் கவச படையையும் எதிர்கொள்வதற்கான முழுமையான அளவு ஆயுதங்கள் அவர்களுக்கு தேவைப்பட்டன. ஆனாலும் அவ்வளவு ஆயுதங்கள் இல்லை. இரவாதனின் வீர மரணம் அந்த இரவில் ஆயுதங்களே இல்லாமல் கூட போரிடும் வலிமையை ஒவ்வொரு பரம்பு வீரனுக்கும் வழங்கி இருந்தது. எனவே முதுவேலன் என்ன கொடுக்கிறானோ அதை வாங்கி கொண்டு வீரர்கள் புறப்பட்டனர். எதிரிகள் மூஞ்சலில் சேகரித்து வைத்திருந்த நஞ்சின் வகைகளை பற்றி அளவன் மூலம் அறிந்திருந்த முரியநாசான் அதற்கான மாற்றை உருவாக்கி இருந்தார். இறுதிக்கட்ட தாக்குதலில் எதிரிகள் அதை பயன்படுத்தக்கூடும் என்று கருதிய அவர் மூஞ்சலை தாக்கப் போகும் முடியனின் படைக்கு மட்டும் அவற்றை கொடுத்தார். ஒரு கடலை செடியில் எண்ணற்ற கடலைகள் இருப்பது போல கொத்து கொத்தாக அந்த கிழங்குகள் இருந்தன. போகும்போதே அந்த சிறு கிழங்கை ஆளுக்கு ஒன்று எடுத்து வாயில் போட்டுக் கொள்ளுங்கள் என்றார்.
அதில் முதுவேலனையே வியக்க வைத்தவர்கள் திரையர்கள் தான். இறங்கி தாக்க பாரி அனுமதி அளித்ததே போதும், எங்களுக்கு எந்த ஆயுதமும் தேவையில்லை என்று சொல்லி புறப்பட்டான் காலம்பன். ஆனால் முதுவேலன் அவர்களையும் மறித்து ஒவ்வொரு வீரனுக்கும் கேடையும் ஒன்றும் நடுவகை வாழ் ஒன்றும் கொடுத்து அனுப்பினான். இவை தவிர 6 குடியினர் தட்டியங்காட்டு பக்கமும் வெங்கல் நாட்டின் பக்கமும் மலையை விட்டு கீழே இறங்கினர். வேந்தர் படையின் வீரர்கள் நிலப்பகுதியில் எங்கு குறுக்கிட்டாலும் வெட்டி வீழ்த்த புறப்பட்ட படை இது. அவர்கள் காட்டில் கிடைக்கும் அனைத்தையும் ஆயுதமாக பயன்படுத்தக்கூடியவர்கள். இவை நடந்து கொண்டிருக்கும் போதே செய்தி கேள்விப்பட்டு காரமலையின் உச்சியில் இருந்த அரிமான்கள் இரளிமேட்டுக்கு வந்தனர். இதுவரை அவர்களை இரளிமேட்டுக்கே வரக்கூடாது என்று சொல்லியிருந்தான் பாரி. ஆனால் அவசரம் கருதி கூவல் குடியினர் மூலம் உச்சிமலையில் இருந்த அனலிகளை கொண்டு வர சொல்லி உத்தரவிட்டான் முடியன். அவர்களை தவிர வேறு யாராலும் இவ்வளவு விரைவாக அடர்குகைக்குள் இருக்கும் அனலிகளை பிடித்து கீழிறக்க முடியாது. அந்த உத்தரவு மூலமே பேர் ஆபத்து உருவாகியுள்ளதை அரிமான்கள் உணர்ந்தனர். உடனடியாக அந்த குலத்தலைவனுக்கு செய்தி சொல்லப்பட்டு அவன் இரளிமேட்டுக்கு வந்து சேர்த்தான். பரம்பு வீரர்கள் எல்லோரும் ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு கீழே இறங்கிய பிறகு அரிமான் குல தலைவன் வந்தான். கிடத்தப்பட்டிருந்த வீரர்களின் உடல்களை பார்த்து கொதிப்பேறிய நிலையில் எங்களை போர்க்களத்துக்கு அனுப்பு பாரி என்று பாரியின் கைகளை பிடித்து மன்றாடினான். எந்த நிலையிலும் நீங்கள் போர்க்களம் புகுவதை ஏற்க முடியாது என்று உறுதியாக மறுத்தான் பாரி. அரிமான்களோடு சேர்த்து பரம்பில் தஞ்சமடைந்த 4 குடிகளுக்கு பாரி இறுதி வரை அனுமதி அளிக்கவில்லை. மிக குறைந்த மனிதர்கள் மட்டுமே வாழும் அந்த அரிய குடிகள் இயற்கையின் ஆதி ரகசியங்களை காத்து வருகிறார்கள். இந்த போர் மனிதர்களுக்கு இடையே நடக்கிறது. இதில் நிகழும் எந்த ஒரு மரணமும் இயற்கைக்கு பாதிப்பை உருவாக்கி விடக்கூடாது. ஆனால் இந்த 4 குடிகளில் இருக்கும் ஒவ்வொரு மனிதனும் பச்சை மலை தொடருக்கும் அதில் உள்ள உயிரினங்களுக்கும் மிக முக்கிய பங்களிப்பை செய்கிறவர்கள். எனவே பாரி இறுதி வரை அவர்களுக்கு அனுமதி கொடுக்கவில்லை. அப்படி என்றால் இந்த போரில் எங்களுக்கு எந்த பங்கும் இல்லையா என்று கேட்டான் அரிமான் குல தலைவன். நீங்கள் எடுத்து வந்த அனலிகள் தான் இந்த போரில் முக்கிய பங்காற்ற போகின்றன. அவற்றை நீங்களே எதிரிகளின் பாசறையை சுற்றி கீழே இறக்கிவிட்டு வாருங்கள். அது மட்டுமல்ல, இன்னொரு முக்கியமான பணியையும் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் என்றான். என்ன என்று கேட்டான் அரிமான் குல தலைவன். நான் கீழிறங்க போகிறேன். நான் சென்ற பிறகு என் தோழன் கபிலனை அழைத்து சென்று பாதுகாத்து வைத்திருங்கள். சொல்லி முடித்த வேகத்தில் அந்த இடம் விட்டு அகன்றான் பாரி. அரிமான் குல தலைவனோ இந்த உரையாடலை சற்று தொலைவில் இருந்து கேட்டுக்கொண்டிருந்த கபிலரோ பதிலேதும் சொல்வதற்கு எந்த இடமும் தரவில்லை. பாரி குகை விட்டு கீழே இறங்கிய வேகத்தில் அவனோடு சிறு படை இணைந்தது. பாரிக்கான 6 வகை ஆயுதங்களையும் அந்த படை வீரர்கள் கைகளில் வைத்திருந்தனர். மூவேந்தர்களின் பாசறை தாக்குதலையும் மூஞ்சலில் நடக்கும் தாக்குதலையும் ஒருங்கிணைத்து செய்தியை பரிமாற கூவல்குடி வீரர்கள் உடன் இருந்தனர். பாரி மலையை விட்டு கீழே இறங்கும் போது மற்ற அனைவரும் தங்களுக்கான இடத்தை அடைந்து விட்டனர். முடியனின் ஈட்டி உருமன் கொடியை குத்தி தூக்கி கொண்டிருந்த போது பாரி நாகக்கரட்டில் இருந்து சமவெளியை வந்து அடைந்தான். பாரி முற்றிலும் எதிர்பாராதது கொட்டி தீர்க்கும் பெரும் மழையை. மழையின் வேகம் நிலத்தை நடுக்கமுற செய்தது. மழை பரம்பு வீரர்களின் வேகத்தை சற்று மட்டுப்படுத்தும். அதே நேரம் தாக்குதலுக்கான வாய்ப்பை அதிகப்படுத்தும். எதிரிகளுக்கு அச்சமூட்டும் இன்னொரு ஆயுதமாக அது மாறும் என்று கணித்தபடியே முன்னே நகர்ந்தான். மணல் வெளியில் செவ்வெரும்புகள் சாறை சாறையாக ஊடறுப்பது போல இருள் வெளியில் பரம்பு மக்கள் கூட்டம் கூட்டமாக முன்னேறி கொண்டிருந்தனர். பாரி முன்னே நகர்ந்து உள்ளே வந்து கொண்டிருந்த போது விண்டனின் தாக்குதல் தொடங்கிய செய்தி அவனுக்கு வந்து சேர்ந்தது. பாண்டிய படையும் சோழ படையும் நிலைகுலைய தொடங்கிவிட்டதை உறுதிப்படுத்தினான். கோட்டை கலைத்தால் போதும், பாதி அழிவை அது தனக்குத்தானே நிகழ்த்தி கொள்ளும். வேந்தர் படை தன் அழிவை தானே நிகழ்த்தி கொண்டிருந்த போது அதற்கு உதவி செய்து கொண்டிருந்தான் விண்டன். முதிரன் சேர பாசறையை சுற்றி நிலை கொண்ட செய்தியும் வந்தது. ஆனால் பாரி முற்றிலும் எதிர்பாராதது மூஞ்சலை வேந்தர்கள் கைவிடுவதற்கு வெகு நேரம் முன்னரே நீலனை இடம் மாற்றி விட்டார்கள் என்பதுதான். முடியன் அனுப்பிய செய்தி பாரியை வந்து அடைந்ததும் உடனடியாக மூஞ்சலை நோக்கி விரைந்தான். தப்பி வெளியேறி கொண்டிருக்கும் மூவேந்தர்களையும் தாக்கி அழிக்க பாய்ந்து சென்று கொண்டிருந்தான் முடியன். அவன் அவ்வாறு செய்துவிடக் கூடாது என்பதற்குத்தான் விரைந்து வந்தான் பாரி. உருமன் கொடியை கொன்றளித்த வேகத்தில் வேந்தர்களை கொன்றளிக்க விரைந்து கொண்டிருந்த முடியனை தடுத்து நிறுத்தினான் பாரி. நீலனை எந்த இடத்துக்கு கொண்டு போயுள்ளனர் என்பதை முதலில் தெரிந்து கொள்வோம், அதற்கு பிறகு வேந்தர்களை தாக்கி அழிப்போம் என்றான்.
பாரியின் சொல்லை ஏற்க முடியாமல் திணறியது முடியனின் மனம். ஆனாலும் நீலன் குறித்த சிந்தனை மனதை மாற்றியது. மழை கொட்டும் இந்த இரவில் நீலனை எங்கே கொண்டு போயிருப்பார்கள்? எங்கே போய் அதை அறிய முடியும் என்று சிந்தித்தபடி திகைத்து நின்றான் முடியன். சட்டென வேட்டூர் பழையனின் நினைவு வந்தது. அந்த கிழவன் இந்நேரம் இருந்திருந்தால் இந்த மண்ணின் ஒவ்வொரு அசைவையும் சொல்லிவிடுவார். மையூர் கிளாரை பற்றியும் வெங்கல் நாட்டை பற்றியும் அவர் அளவுக்கு தெரிந்தவர் யாரும் இல்லை. அவருக்கு அடுத்து இந்த நிலத்தை நன்கு அறிந்தவன் நீலன். அவனும் இல்லை என்று நினைத்த போது 6 ஊர்க்காரர்களின் நினைவு வந்தது. உடனே வீரர்கள் சிலரை அழைத்து கொண்டு அந்த இடம் விரைந்தான். முடியனுடன் இருந்த பெரும் பகுதி வீரர்களோடு பாரி மூவேந்தர்களை பின்தொடர்ந்தான். பரம்பின் அனைத்து குடிகளும் கீழே இறங்கிவிட்டன. பாதுகாப்புக்கு எங்கே போவது என்று எனக்கு புரியவில்லை என்று கருங்கை வாணனிடம் மையூர் கிளார் புலம்பிக் கொண்டிருந்த போது அவர்களுக்கு பின்னால் தான் பாரி வந்து கொண்டிருந்தான். வெட்டி இறங்கும் மின்னல் ஒளியில் முன்னால் போகிறவர்களை பார்த்தபடி தாக்குதல் எதுவும் தொடுக்காமல் நிதானமாக வந்து கொண்டிருந்தான் பாரி. தன்னுடன் இருக்கும் படை வீரர்களுக்கு உத்தரவு கொடுத்தால் போதும். அடுத்த மின்னல் ஒளி பாய்ச்சும் போது முன்னால் போகிற எவனும் உயிரோடு மிஞ்ச மாட்டான். ஆனால் நீலனை பற்றிய உறுதியான செய்தியை தெரிந்து கொள்ளாமல் இவர்களை தாக்கினால் விளைவு கைமீறி போய்விட வாய்ப்புள்ளது என்று நினைத்தான். அந்த கணத்தில் அவனது மனம் தேக்கனை நினைத்தது. தனது கை கெட்டும் தொலைவில் மூவேந்தர்களும் அஞ்சி ஒடுங்கியபடி சென்று கொண்டிருக்கிறார்கள். தாக்க முடிவெடுத்தால் ஒருவன் கூட தப்ப முடியாது. ஆனால் நீலன் என்ன ஆவான்? வேந்தர்கள் கொல்லப்பட்ட பிறகு நீலனை உயிரோடு மீட்க முடியுமா என்ற குழப்பத்தில் தாக்கும் முடிவை தள்ளி போட்டபடி நகர்ந்தான் பாரி. தான் எடுக்கும் இந்த முடிவு சரியானதா என்ற ஐயம் போர்க்களத்தில் முதல் முறையாக பாரிக்கு ஏற்பட்டது. பரம்பு தோன்றியதிலிருந்து இதுவரை நடந்திராத ஒன்று இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. பாரி உட்பட பரம்பு வீரர்கள் அனைவரும் பரம்பின் எல்லையை விட்டு வெளியேறியுள்ளனர். புதிய நிலத்தில் கை கெட்டிய நிலையில் இருக்கும் எதிரியை விட்டு பிடித்துக் கொண்டிருக்கின்றனர். பாரியின் மனம் தேக்கனை தேடியது. தேக்கனால் எதிரியின் வலிமையை துல்லியமாக கணிக்க முடியும். அப்படி கணிக்க முடியாத நிலையில் எதிரிகளின் வலிமை இன்மையை கண்டறிந்து விடுவான். வலைக்கு சிக்காதது வாய்க்கு சிக்கும் என்பதில் அவன் எப்போதும் தெளிவாக இருப்பான். எந்த நிலையிலும் தேக்கனின் ஒற்றை சொல் குழப்பத்தை போக்கி தெளிவை உருவாக்கும். அந்த கணம் தேக்கனின் குரலுக்காக பாரியின் மனம் ஏங்கி அடங்கியது. ஏக்கத்தினூடே தேக்கனின் சொல் என்னவாக இருந்திருக்கும் என்று சிந்தித்தான். வேந்தர்களை அழிப்பதல்ல, நீலனை மீட்பதே முதல் பணி என்றது ஆள் மனதுக்குள் எதிரொலித்த தேக்கனின் சொல். எடுத்த முடிவில் துணிந்து நடந்தான் பாரி. பாரி எந்த பக்கம் இறங்கியிருப்பான் என்பது தெரியாத குழப்பத்தில் மையூர் கிளார் திணறிக் கொண்டிருக்கும் போது வேந்தர்களின் பிடரியில் மூச்சுக்காற்று படும் தொலைவில் தான் பின்தொடர்ந்து கொண்டிருந்தான் பாரி. மழையின் வேகம் சற்றே குறைய தொடங்கியது. பாரி தனது பின்தொடர்தலில் இடைவெளியை அதிகப்படுத்தி கொண்டான். நேரம் செல்ல செல்ல மழையின் வேகம் மேலும் குறைந்தது. இருள் நீங்கும் நேரம் நெருங்கி கொண்டிருந்தது. இந்த நிலையில் முன்னால் செல்லும் வேந்தர் படையின் வேகமும் அதிகமானது. வேறு முடிவு எடுக்க முடியாத நிலையில் பின்தொடர்ந்து போய்கொண்டே இருந்தான் பாரி. மழை முழுமுற்றாக நின்றது. இருளின் அடர்த்தி மேலும் குறைய தொடங்கியது. பின்னால் தொடர்ந்து வருவதை வேந்தர் படையினர் அறிய நேர்ந்தால் அச்சத்தில் உடனடியாக தாக்குதலில் ஈடுபடுவார்கள். தாக்குதல் தொடங்கிவிட்டால் எதிரிகளின் படை முற்றாக அழியும். ஆனால் நீலனை மீட்கும் முயற்சியில் ஆபத்து உருவாகும். எனவே இடைவெளியை மேலும் அதிகப்படுத்தியபடியே வந்தான் பாரி. முடியனிடம் இருந்து எந்த செய்தியும் வரவில்லை. மழை நின்று இருள் குறைய தொடங்கியது. இடைவெளியை நன்கு அதிகப்படுத்திய பாரி வேந்தர் படையினர் முன்னே நகர்ந்த திசையில் வந்து சேர்ந்த போது காட்டாறு ஒன்று குறுக்கிட்டு ஓடிக்கொண்டிருந்தது. எதிரிகள் காட்டாற்றை கடந்து அக்கறையில் ஏறிக்கொண்டிருந்தனர். அதிர்ந்தான் பாரி. இந்த இடத்தில் இப்படி ஒரு ஆறு ஓடுவது அவனுக்கு தெரியாது. மலை விட்டு இறங்கும் ஆறுகள் சமவெளியில் இவ்வளவு உள்வாங்கிய நிலத்தில் எவ்விடம் ஓடுகின்றன என்பது பரம்பு வீரர்கள் யாருக்கும் தெரியாது. எதிர் திசையை பார்த்தபடி அதிர்ச்சியுற்று நின்றான் பாரி. இடைவெளியை அதிகப்படுத்தியது வேந்தர் படை முழுமுற்றாக ஆற்றை கடந்து அக்கறைக்கு செல்ல வசதியாகிவிட்டது. கை நழுவி விட்டதோ என்று மனம் பதைத்தது. வானில் ஒளி கசிந்து பரவி கொண்டிருந்தது. அப்போதுதான் முடியன் வந்து சேர்ந்தான். நேற்றிரவு மழை தொடங்குவதற்கு சற்று முன்பே கொட்டடியில் நின்றிருந்த யானைகளை காட்டாற்றுக்கு அப்பால் இருக்கும் கோட்டை காவலுக்கு அனுப்ப உத்தரவு வந்ததாம். எனவே ஆற்றுக்கு அப்பால் இருக்கும் கோட்டையில்தான் நீலனை வைத்திருப்பார்கள் என்று காராளி சொன்னான் என்றான் முடியன்.
அடுத்து என்ன செய்யலாம் என்று பாரி சிந்திக்க தொடங்கும் முன் முடியன் சொன்னான். தந்தமுத்துக்காரர்களுக்கு செய்தி அனுப்பிவிட்டேன், இன்னும் சிறிது நேரத்தில் வந்து விடுவார்கள் என்றான். சரியான முடிவு என்றான் பாரி. எதிரிகள் ஆற்றை கடந்து விட்டனர் என்பது முடியனுக்கும் அதிர்ச்சியை உருவாக்கியது. ஆனால் பாரியை விட சரியான முடிவை யாரும் எடுக்க முடியாது என்று அவனுக்கு தெரியும். எனவே பாரியின் அடுத்த உத்தரவை எதிர்பார்த்தான். கொஞ்சம் பொழுது நன்கு விடியட்டும் என்றான் பாரி. பாசறைகளில் இருந்து அணலிகளின் தாக்குதலுக்கு தப்பி பிழைத்தவர்கள் விண்டன், உதிரன் ஆகியோரின் தாக்குதல்களில் கொல்லப்பட்டனர். அவற்றில் இருந்தும் தப்பி பிழைத்தவர்கள் நிலமெங்கும் சுற்றி திரியும் பரம்பின் இதர குடிகளிடம் சிக்கி மாண்டனர். அதிலும் தப்பியவர்கள் வெகு சிலரே. அவர்கள் கிழக்கு புறமாக நகர்ந்து ஆற்றை கடந்து அக்கறை ஏறினர். வேந்தர் படையினர் தங்களின் 3 பாசறைகளில் இருந்தும் தப்பி வருகிறவர்களை ஆவலோடு பார்த்து கொண்டிருந்தனர். ஆனால் மழை நின்றதும் நிலமெங்கும் இருந்து மேலே எழுந்தது கதறல்களில் பேரோசை. பகலில் 4ஆம் நாளிகை முடியும் போது ஒளியால் நிரம்பி இருந்தது நிலம். செவ்வெறிமேட்டில் இருந்த வேந்தர்கள் எதிர்ப்புறத்தில் காட்டாற்றுக்கு அப்பால் ஆற்றை கடக்க முடியாமல் திணறியபடி நிற்கும் பரம்பு படையை முழுமையாக பார்த்தனர். இரவு முழுவதும் நடந்த தாக்குதலால் அச்சம் உறைந்திருந்தது. ஆனால் பகலின் ஒளி அச்சத்தை நீக்க தொடங்கியது. 3 பாசறைகளில் இருந்த பல்லாயிரம் பேர் கொன்றளிக்கப்பட்டு விட்டனர். மிஞ்சி இக்கரைக்கு வந்து சேர்ந்துள்ளவர்கள் சில ஆயிரம் பேர் மட்டும்தான். ஆனால் பரம்பு வீரர்கள் ஆற்றை கடக்க முடியாமல் நின்றது நம்பிக்கையை உருவாக்கியது. மலை மக்கள் ஆற்றினுள் கால் வைக்க அஞ்சுவார்கள் என்பதை கண்ணுக்கு முன்னால் பார்த்தபடி இருந்த கருங்கைவாணன் மையூர் கிளாரை பாராட்டினான். பேரழிவில் இருந்து தளபதிகள் மீண்டுள்ளனர். செவ்வெறிமேட்டில் இருக்கும் வேந்தர் படை வீரர்களின் எண்ணிக்கை 8000-ஐ தாண்டாது. 1,40,000-க்கும் மேற்பட்ட வீரர்களை கொண்ட படை இறுதியில் இவ்வளவுதான் மிஞ்சியுள்ளது. ஆனாலும் மையூர் கிளாரும் கருங்கைவாணனும் நம்பிக்கையோடு போய் வேந்தர்களிடம் சொன்னார்கள், எதிரிகள் ஆற்றை கடக்க வழியின்றி அக்கறையில் நிற்கிறார்கள். அது முக்கியமல்ல. அக்கறையில் நிற்பவர்களின் எண்ணிக்கையை பாருங்கள். சில 100 பேர்தான் இருப்பார்கள். எனவே இதற்கு மேல் நாம் பின்வாங்க வேண்டியதில்லை. நாம் நல்ல மேட்டு நிலத்தில் இருக்கிறோம். அவர்கள் ஆற்றை கடக்கும் போது இங்கிருந்து தாக்கினால் ஒருவனும் உயிர் தப்ப முடியாது என்றனர். இரவெல்லாம் பிழைத்தோடி வந்த அச்சம் எளிதில் மனம் விட்டு அகலவில்லை. ஆனாலும் ஆற்றை தாண்ட முடியாமல் தேங்கி நிற்கும் சிறு கூட்டத்தை பார்த்ததும் இயல்பாக மனதுக்குள் நம்பிக்கை உருவானது. முதல் முறையாக பரம்பு படை நிலப்பரப்பின் கீழ் நிலையிலும் வேந்தர் படை நிலப்பரப்பில் மேல் நிலையிலும் இருந்தனர். எப்படியும் அவர்கள் நீலனை காப்பாற்ற ஆற்றை கடக்க முயல்வார்கள். அது அவர்களை முழுமுற்றாக அளிக்கும் வாய்ப்பை நமக்கு வழங்கும். எனவே இதை தவறவிடக் கூடாது என குலசேகர பாண்டியனுக்கு தோன்றியது. நம் படையணிகளை ஒழுங்குபடுத்திக் கொள் என்றார். முதல் நாள் இரவு நடந்த பேரழிவில் இருந்து மறுநாள் காலை மீண்டும் மேலேறியது வேந்தர் படை. பரம்பின் படை இவ்வளவு சிறியது என்பதை வேந்தர் படையின் ஒவ்வொரு வீரனும் முழுமையாக பார்த்தான். பழி வாங்கும் உணர்வும் சிரித்திருக்கும் எதிரிகளின் கூட்டமும் அவர்களின் நம்பிக்கையை மேலெழுப்பின. இரவெல்லாம் தாக்கி அழிக்கப்பட்டதனால் உருவான வெறி அவர்களை மூர்க்கம் கொள்ள வைத்தது. கருங்கைவாணன் உத்திகளை வகுத்தான். ஆற்றின் மேற்கு திசையில் அப்படியே நின்றிருந்தான் பாரி. நிலமெங்கும் இருந்த பரம்பு வீரர்கள் அனைவரும் ஆற்றங்கரைக்கு வந்து சேர்ந்தனர். இருள் வேட்டை முடிவுற்றது. பகலின் பாய்ச்சலுக்காக பாரியின் உத்தரவை எதிர்பார்த்து நின்றிருந்தனர். சிறிது நேரத்திற்கு பிறகு நெட்டீட்டிகளை வீசச் சொல் என்றான் பாரி. சொல்லி முடிக்கும் போது பரம்பின் ஈட்டிகள் ஆற்று நீருக்குள் எதிர்கரை வரை சரசரவென குத்தி இறங்கின. வெவ்வேறு இடங்களில் இருந்து 3 வரிசைகளாக போதிய இடைவெளியோடு ஈட்டிகள் எரியப்பட்டன. ஈட்டிகள் குத்தி நிற்பதை வைத்து நீரின் ஆழத்தை கணித்தனர். எந்த இடத்தில் பள்ளம் அதிகம் என்பதை அறிந்து அதற்கு முன்னும் பின்னுமாக சில ஈட்டிகளை எரிந்து ஆழமற்ற பகுதியையும் கண்டுகொண்டனர். ஈட்டிகள் இழுபடும் தன்மை கொண்டு நீரின் வேகத்தை அறிந்தனர். அடுத்து உள்ளே இறங்குவதற்கு பாரி உத்தரவிடுவான் என்று எதிர்பார்த்து ஆற்றின் அருகில் போய் நின்றான் உதிரன். ஆனால் பாரி அதற்கு ஆயத்தமாக இல்லை. நீரில் இறங்கி அக்கறையை அடைந்து விடலாம். ஆனால் எதிரிகள் மேட்டின் மீது நிற்கிறார்கள். உயரத்தில் இருந்து அவர்கள் தாக்குதல் தொடுத்தால் பரம்பின் பக்கம் இழப்புகள் அதிகமாகும். எனவே மாற்று வழியைத்தான் கண்டுபிடிக்க வேண்டும் என்று தோன்றியது. நேரம் அதிகமானால் நீலனை மீட்கும் வாய்ப்பு குறைந்து விடுமோ என்று தோன்றியது. வீரர்கள் அனைவரும் பாரி வந்து விட்டதால் மீட்டே தீர்வான் என்ற நம்பிக்கையோடு நின்றனர். அவர்களுக்கு எதிரில் ஓடும் ஆறோ உயர்ந்து நிற்கும் மேடோ ஒரு பொருட்டாகவே இல்லை.
ஆனால் பாரிக்கு எல்லாம் பொருட்டாக இருந்தன. எந்த வீரனையும் இழந்துவிடக்கூடாது என்ற கவனமும் நீலன் மீதான சிந்தனையுமாக மனதை ஒருமுகப்படுத்திக் கொண்டிருந்தான். அப்போது இடதுபுறம் வெகு தொலைவில் இருந்து கூவல்குடியின் ஓசை கேட்டது. என்னவென்று பார்த்தனர். தந்தமுத்துக்காரர்கள் 4 யானைகளோடு ஆற்றங்கரைக்கு வந்து நின்றனர். உள்ளே இறங்குவதற்கான அனுமதியை கேட்டது அந்த ஓசை. ஆற்றுக்குள் இறங்கு, ஆனால் அக்கரையில் ஏறாதே என்றது பாரியின் பதில். அந்த பதில் குறிப்போசையாக இங்கிருந்து எழுப்பப்பட்டது. இது நடந்து கொண்டிருக்கும் போது ஆற்றின் வலதுபுறத்தை கை காட்டி அங்கே பாருங்கள் என்றான் முடியன். ஒரு காத தொலைவில் ஒரு கூட்டம் ஆற்றுக்குள் இறங்கி அக்கறையை நோக்கி நடக்க தொடங்கியது. உற்று பார்த்துவிட்டு முடியன் சொன்னான், திரையர்கள் இறங்கி விட்டார்கள் என்று. முடியன், உதிரன், விண்டன் மூவரும் பாரியிடம் சொன்னார்கள், இனியும் நாம் காலம் தாழ்த்த வேண்டாம். ஆற்றை கடந்து மேலேறும் போது நம்மில் சிலர் சாக வேண்டி இருக்கும். ஆனால் எதிரிகளால் வலுவான தாக்குதலை நடத்திவிட முடியாது. நம்முடைய வேகத்துக்கு அவர்களால் ஈடு கொடுக்க முடியாது. எனவே ஆற்றை கடக்க உத்தரவு தாருங்கள் என்றனர். பாரியிடமிருந்து பதிலேதும் இல்லை. மிகச்சில வீரர்களிடம் மட்டுமே குதிரை இருக்கிறது. மேட்டின் மீதிருந்து வீசப்படும் ஆயுதத்தின் வேகம் வலிமையானது. எதிரிகள் நாம் ஆற்றில் இறங்கியவுடன் தாக்குதலை தொடங்கி விடுவார்கள். சில இடங்களில் கழுத்து வரை ஆழம் இருக்கும் பகுதியை நாம் கடந்தாக வேண்டும். அந்த சமயத்தில் நம்மீது நடக்கும் தாக்குதலால் இழப்பு மிக அதிகமாகும் என்று சிந்தித்தபடி வேறு வழி பற்றி எண்ணங்களை செலுத்தி கொண்டிருந்தான். வேந்தர் படையில் செவ்வரிமேட்டில் நின்றிருந்த தளபதி உசந்தன் இடதுபுறமாக ஆற்றை நோக்கி கை காட்டி, சிலர் ஆற்றை கடக்கிறார்கள் என்றான். எல்லோரின் பார்வையும் அங்கே போனது. 50-60 பேர் கொண்ட சிறு படை ஒன்று ஆற்றை கடந்து கொண்டிருந்தது. ஒருவன் கூட நமது கரையில் கால் வைக்க கூடாது, வெட்டி வீசுங்கள் என்றான் மையூர் கிழார். வீரர்களை அழைத்துக் கொண்டு உசந்தன் செல்ல ஆயத்தமான போது, நானே போகிறேன் என்று சொல்லி தனது படையோடு கருங்கைவாணன் விரைந்தான். எதிரி படைகளில் 200 பேர் கொண்ட படைப்பிரிவு திரையர்களை நோக்கி போவதை பாரி உள்ளிட்ட அனைவரும் மேற்கு கரையிலிருந்து பார்த்தபடியே நின்றிருந்தனர். முடியன் மீண்டும் சொன்னான், காலம் தாழ்த்த வேண்டாம், உள்ளே இறங்குவோம் என்று. பாரியின் கண்கள் ஆற்று நீரையே பார்த்து கொண்டிருந்தன. கரையோரத்தில் நீரின் எதிர் திசையில் சிற்றலைகள் எழும்பி அமிங்கின. என்ன இது என்று கவனித்த போது காற்று நீரின் மேல் தளத்தை சீவியபடி வீசியது. அதன் திசையையும் தன்மையையும் உணர்ந்த பாரி, இது காற்றல்ல, காட்சி. இந்நேரம் நம்மில் யாராவது குளவன்திட்டில் இருந்திருக்க வேண்டும் என்று எண்ணிய கணத்தில் தலைக்கு மேல் எண்ணிலடங்காத சுருள் அம்புகள் பறந்து கொண்டிருந்தன. எதிர் திசையில் செவ்வரிமேட்டின் உச்சியில் நின்றிருந்த வேந்தர் படையின் மீது கண்ணிமைக்கும் நேரத்தில் 100கணக்கான சுருள் அம்புகள் குத்தி இறங்கின. அதிர்ந்து திரும்பினான் பாரி. வெகு தொலைவில் சின்னதாய் தெரிந்தது குளவன்திட்டு. இருளிக்கிழவன் உச்சியில் நின்று சிரிப்பது போல அவன் மனக்கண்ணில் தோன்றியது. எப்படி இவ்வளவு தொலைவில் என்று உதிரன் கேட்டபோது முடியன் சொன்னான், அவர்கள் 5 வயதிலேயே குறித்தவரும் அம்புகளை எய்து முடித்து விடுவார்கள். இது காட்சி, குளவன்திட்டில் எவ்விடம் இருந்து வீசினாலும் அக்கறைக்கு கொண்டு போய் சேர்த்துவிடும் என்று சொல்லி முடிக்கும் முன் பாரியின் உருமல் காற்றையும் உலுக்கியது. இந்த சொல்லுக்காக காத்திருந்த பரம்பு படை காட்டாற்றுக்குள் பாய்ந்து இறங்கியது. வேந்தர் படையினர் சுருளம்புகளால் தாக்கப்பட்டு பின்னோக்கி ஓடத் தொடங்கிய போது பரம்பு படை ஆற்றை கடந்து கொண்டிருந்தது. இடது முனையில் 4 யானைகளின் மீது அமர்ந்தபடி தந்தமுத்துக்காரர்கள் அக்கறையில் ஏறிய போது வலது கோடியில் மேலேறிய திரையர்களை கருங்கைவாணன் படை தாக்க தொடங்கியது. பல்லாயிரம் சுருளம்புகள் இப்படி வந்து இறங்கும் என யாரும் நினைத்து பார்க்கவில்லை. தட்டியங்காட்டில் பரம்பு வீரர்கள் யானை போர் நடத்தாததற்கு காணவர் செய்த கைமாறு இது. சுருள் அம்புகள் காற்றியால் தூக்கி வரப்பட்டதால் அவற்றின் வேகம் பல மடங்கு இருந்தது. செவ்வரி மேட்டின் முன்பகுதி சரிவில் நிறுத்தப்பட்டிருந்த வேந்தர் படை வீரர்கள் சுருளம்புகளுக்காகவே அணிவகுத்து நிறுத்தப்பட்டது போல் நின்றிருந்தனர். நினைத்து பார்க்க முடியாத இந்த தாக்குதலால் வேந்தர் படை சிதறியது. கருங்கைவாணன் இடதுபுறம் ஆற்றில் இறங்கிய எதிரிகளை கொன்றளிக்க போய் சேர்ந்தான். கரையேறும் மனிதர்களின் உருவ அமைப்பை பார்த்தது முன்னால் விரைந்து சென்ற வீரர்களின் குதிரைகள் தேங்கத் தொடங்கின. இந்த நிலையில்தான் சுருளம்புகள் படையின் மீது இறங்கின. தாக்கப்பட்ட வீரர்களின் பெரும் கூச்சல் காத தொலைவுக்கு அப்பால் இருக்கும் கருங்கைவாணனை திகைக்க வைத்தது. காற்றில் பறந்து வந்த அம்புகளை அவன் பார்த்து கொண்டிருந்த போது அவன் கண்களின் முன்னால் அவனுடைய படை வீரர்கள் தூக்கி வீசப்பட்டு கொண்டிருந்தனர்.
தண்ணீருக்குள் இருக்கும் வரை பெரிய வேறுபாடு எதுவும் தெரியவில்லை. மேலேறிய ஒவ்வொருவனும் 3 ஆள் உடல் அமைப்பை கொண்டவனாக இருந்தான். அவர்களின் அடியில் குதிரைகள் மடங்கி விழுந்தன. முட்டைகளின் மீது பாறை விழுவதை போல அவர்களின் மீது திரையர்களின் தாக்குதல் இருந்தது. 200 பேர் கொண்ட வேந்தர் படை கன நேரத்துக்குள் உருக்குலைந்தது. என்ன நடக்கிறது என்று கருங்கைவாணன் நிதானிப்பதற்குள் அவனது குதிரையை அடித்து வீழ்த்தினான் ஒருவன். அவனது முகத்தை எங்கேயோ பார்த்திருக்கிறோமே என எண்ணிக்கொண்டிருக்கும் போது மண்ணில் உருண்டு கொண்டிருந்தான் கருங்கைவாணன். விழுந்த வேகத்தில் விரைந்து எழுந்தவன் இடுப்பில் இருந்த வாளை எடுக்க போகும்போது ஓடி வந்தவன் இடது தோள்பட்டையோடு முட்டி தூக்கி எறிந்தான். அவன் முட்டிய வேகத்தில் தோள்பட்டை எலும்பு நொறுங்கியது. முட்டியவன் திரையர்குல தலைவன் காலம்பன் என்று கருங்கைவாணனின் மனம் உணர்ந்த போது அவனை நெஞ்செலும்போடு அடித்து வீழ்த்தினான் காலம்பன். யானையின் தாக்குதலுக்கு இணையானதாக இருந்தது அந்த அடி. கீழே விழுந்தவனின் மூக்கில் இருந்து குருதி கொப்பளித்தது. காலம்பன் விழுந்து கிடந்தவனின் அருகில் வந்தான். தன் குலம் அளித்தவனை காணும் போது உருவாகும் வெறி கட்டுக்கு அடங்காததாக இருந்தது. அப்போது காலம்பன் எழுப்பிய உக்கிரமேறிய ஓசை செவ்வரி மேட்டில் இருந்த பாரிக்கு கேட்டது. ஆற்றில் இருந்து மேடேறி கொண்டிருந்த பாரி என்ன நடக்கிறது என்று திரும்பி பார்த்தான். வேந்தர் படையினரிடம் இருந்து திரையர்கள் எதையோ பிடுங்கி எறிவது தெரிந்தது. எதிரிகளின் ஆயுதங்களை பிடுங்கி எறிகிறார்களோ என்று ஒரு கணம் தோன்றியது. அவை ஆயுதங்கள் அல்ல, பிய்த்து எரியப்படும் மனித உறுப்புகள். முழு படையுடன் ஆற்றை கடந்து செவ்வரிமேட்டின் உச்சியில் ஏறி நின்றான் பாரி. எதிர்ப்புறம் பறந்து விரிந்து கிடந்தது நிலப்பரப்பு. எங்கும் எருக்கும் நெருஞ்சியும் விளைந்து கிடந்தன. கண்ணு கெட்டிய தூரம் வரை மேடு பள்ளம் எதுவும் இல்லாமல் வானின் விளிம்பு வரை சமமாக கிடக்கும் மண்ணை வாழ்வில் முதல் முறையாக பார்த்தான் பாரி. அந்த நிலத்தின் வடதிசை ஓரத்தில் இருக்கும் கோட்டையை சுற்றி எண்ணற்ற யானைகள் நின்றிருந்தன. அங்கிருந்து தென் திசையில் மிக தொலைவில் வேந்தர் படை நின்று கொண்டிருந்தது. கோட்டையிலிருந்து மிக விலகி ஏன் நிற்கிறார்கள் என்று புரியவில்லை. யானை படையால் சூழப்பட்ட கோட்டைக்குள் நீலன் இருக்கிறான் என்பது உறுதிப்பட்டது. ஆனால் அந்த இடத்தை விட்டு காத தொலைவு தள்ளி பெரும் படை நிற்கிறது. ஏன் இந்த உத்தி என்று சிந்தித்தபடி நின்றான் பாரி. காற்றில் வந்த சுருளம்புகளின் தாக்குதலால் செவ்வரி மேட்டில் முன்னிலையில் நின்ற வேந்தர் படை வீரர்கள் முற்றிலுமாக அழிந்தனர். 2ஆம் 3ஆம் நிலையில் இருந்தவர்கள் அப்படியே உள்வாங்கி நெடுந்தொலைவை கடந்து உள் நிலத்துக்கு வந்து சேர்ந்தனர். அவர்கள் வந்து நிலை கொள்ளும் வரை பரம்பு படை செவ்வரிமேட்டுக்கு மேலே வந்து சேரவில்லை. ஆற்றை கடப்பதற்கு நினைத்ததை விட அதிக நேரமாகி இருந்தது. அது வேந்தர் படைக்கான வாய்ப்பாகவும் அமைந்தது. மிக நீண்ட நேரம் கழித்து செவ்வரிமேட்டுக்கு மேலேறிய பரம்பு படை பாய்ந்து முன்னேறி வராமல் அப்படியே நின்றது. தொலைவில் இருந்து அதை மையூர் கிளாரும் வேந்தர்களும் உற்று கவனித்தபடி இருந்தனர். நாம் வெகு தொலைவு உள்ளே வந்துள்ளோம். ஆனால் நாம் வந்த இந்த தொலைவுதான் அவர்களுக்கு அச்சத்தை ஊட்டுகிறது. உள் நிலப்பரப்புக்குள் வர அவர்களுக்கு தயக்கமும் மிரட்சியும் இருப்பதை அவர்களின் செயல் வெளிப்படுத்துகிறது என்று கருதினார்கள். மையூர் கிளார் சொன்னார், இதுதான் நாம் முதலில் போர்க்களத்துக்காக தேர்வு செய்த இடம். மூடத்திருக்கன் இங்கேதான் திசைவேளரை அழைத்து வந்தான். ஆனால் நமது திட்டத்துக்கு எதிராக செயல்பட்ட திசைவேளர் அவர் தேர்வு செய்த தட்டியங்காட்டிலேயே செத்தொழிந்தார். வெங்கல் நாட்டின் பெரும் தெய்வம் வெண்ணிறை மாடச்சி குடிகொண்டுள்ள நிலம் இது. மலைக்காட்டில் உள்ள தீய சக்திகளை நிலத்தில் அண்டவிடாமல் மனிதர்களையும் மாட்டினங்களையும் காக்கும் மாடச்சியின் நிலத்துக்கே நாம் வந்து சேர்ந்துள்ளோம். இங்கேதான் பாரியின் அழிவு நிகழப் போகிறது. காட்டு புலிகள் நாட்டு மாடுகளை வேட்டையாடிய காலம் முடிந்து விட்டது. நாம் திரும்பி தாக்கி அவர்களை முழுமுற்றாக அழித்தொழிக்க தெய்வம் ஏற்படுத்தி கொடுத்த இந்த வாய்ப்பை பயன்படுத்தினால் வேந்தர்கள் மூவருக்கும் வெற்றி உறுதி என்றார். இதுவரை பேசியது போல் அல்லாமல் இப்போது தெய்வத்தை துணைக்கு அழைத்து பேசினார். மனிதனின் எந்த முயற்சியின் வழியேயும் கிடைக்காத நம்பிக்கை தெய்வத்தின் பெயரால் ஏற்படுகிறது. வேந்தர்கள் மறுப்பு சொல்லேதும் சொல்லவில்லை. அடுத்த கணமே தனது திட்டத்தை கூறலானார் மையூர் கிளார். அவரது வேகமும் வெறியும் முன்னிலும் கூடுதலாக இருந்தது. காரணம், வேந்தர்கள் மூவரும் மனதளவில் போரை கைவிடும் முடிவுக்கு வந்து விட்டனர் என்பதை அவர் அறிவார்.
மூவேந்தர்களும் இந்த நிலம் விட்டு அகன்று தங்களின் தலைநகரங்களுக்கு போய் விடுவார்கள். ஆனால் இனி தானோ தனது நாடோ இங்கு இருக்க இயலாது. அனைத்தும் அழித்தொழிக்கப்பட்டு விட்டன. மீதம் இருப்பதும் இன்றைய பகலுக்குள் முடிந்துவிடும். எனவே கிடைக்கும் கடைசி வாய்ப்பை பயன்படுத்தி பாரியை அழிக்க வேண்டும் என்று நினைத்தார். கண்ணுக்கு முன்னால் இருப்பது பரம்பின் சின்னஞ்சிறிய படை. நமது திட்டத்தால் அவர்களை மூன்றாக பிரிப்போம். வடதிசையில் யானைகளால் பாதுகாக்கப்படும் கோட்டையை சுற்றி மாகநகன் தலைமையிலான படை நின்று கொண்டிருக்கிறது. நானும் அரசகுல மாவீரர்களான சோழவேளனும் பொதிய வெப்பனும் வலிமையான படையோடு நடுவில் இந்த இடத்திலேயே அணிவகுத்து நிற்கிறோம். சிறப்பு கவசப்படை வீரர்களோடு மூவேந்தர்களும் தென்கோடியில் பாதுகாப்புடன் நில்லுங்கள். எதிரிகள் 3 கூறுகளாக பிரிந்தே ஆவார்கள். 3ஆக பிரிந்தால் ஒரு கூட்டத்தில் 300 பேருக்கு மேல் இருக்க மாட்டார்கள். அவர்கள் எவ்வளவு பெரிய மாவீரர்களாக இருந்தாலும் நமது வலிமையால் அவர்களை எளிதில் வீழ்த்த முடியும். அவர்களில் முக்கியமானவர்கள் யானைப்படையை தாக்க வடக்கு கோட்டையை நோக்கி போவார்கள். அப்போது நாங்கள் அவர்களை சுற்றி வளைத்து தாக்கி அழிப்போம் என்றான். மையூர் கிளாரின் திட்டம் குறித்து ஆழ்ந்து சிந்தித்தார் குலசேகர பாண்டியன். ஆற்றில் இறங்கியவர்களை அழிக்க போன கருங்கைவாணன் இன்னும் வந்து சேரவில்லை. நாம் மிகவும் உள்ளே தள்ளி வந்து விட்டோம். எஞ்சியிருக்கும் படை வீரர்களில் பெரும்பாலானோர் சேர வீரர்களே. இப்போது தாக்குதல் வேண்டாம் என்று முடிவெடுத்தால் உதயஞ்சேரல் உடனடியாக பிரிந்து விடுவான். நமது நிலைமை மிகவும் வலிமை குன்றியதாக மாறிவிடும். நாம் தப்பிப்பதே கடினமாகிவிடும். எனவே மையூர் கிளாரின் ஆலோசனையை ஏற்று நம்பிக்கையோடு போரிடுவதாக முடிவெடுப்போம். அப்போதுதான் படையை ஒன்றுபடுத்தி நிறுத்த முடியும். போரின் போக்குக்கேற்ப அடுத்த கட்டத்தை நாம் தீர்மானித்துக் கொள்ளலாம். ஏனென்றால் இது வெங்கல் நாட்டின் எல்லை பகுதி. இதற்கு கீழ் பகுதியில் இருப்பது ஊரல் காடு. அது பற்றி மற்றவர்களுக்கு எதுவும் தெரியாது. யாராலும் அதற்குள் நுழைந்து வெளியேற முடியாது. நாம் எளிதில் தப்பிக்கலாம் என்று மனதில் எண்ணியபடி மையூர் கிளாரின் திட்டத்துக்கு உடனடியாக அனுமதி கொடுத்தான் குலசேகர பாண்டியன். செங்கட சோழனுக்கு பெரும் குழப்பமாக இருந்தது. இவ்வளவு பேரழிவுக்கு பிறகும் எப்படி எதிர் நின்று தாக்கும் முடிவை எடுக்கிறார் குலசேகர பாண்டியன் என்பது விளங்கவில்லை. கோட்டைக்குள் இருக்கும் நீலனை வெட்டி வீச சொல்லிவிட்டு நாம் பாதுகாப்பாக இந்த இடம் விட்டு நீங்கலாம் என்று நினைத்தான். ஆனால் அதை சொல்லும் நிலையில் சூழல் இல்லை. அவன் தந்தை சோழவேளன் மையூர் கிளாரை விட பெரும் சினத்தோடு பிரிக்கப்பட்ட படைக்கு தலைமையேற்று போய்கொண்டிருந்தார். இதே குழப்பம் உதயஞ்சேரலுக்கும் இருந்தது. ஆனால் சமவெளியில் நன்றாக உள்ளே வந்து விட்டதால் பாரி இவ்வளவு தொலைவு மலையை விட்டு விலகி வரமாட்டான். எனவே படையை 3ஆக பிரிப்பது சிறந்த உத்திதான் என்று நினைத்தான். அதே போல 300 யானைகளால் காக்கப்படும் கோட்டையை தாக்க அவர்களால் கொண்டு வர முடிந்தது 4 யானைகள் மட்டுமே. மீதி யானைகள் வந்து சேர்வதற்குள் போரே முடிந்துவிடும் என்று சிந்தித்தான் உதயஞ்சேரல். முக்கியமாக குலசேகர பாண்டியன் வேறு பக்கம் போகாமல் தங்களோடு இங்கே இருப்பதற்கு ஒப்புக்கொண்டதால் இந்த திட்டத்தின் மீது வேறு ஐயம் எதுவும் தோன்றவில்லை. கருங்கைவாணன் வந்து சேரும் வரை மூவேந்தர்களின் கவசப்படையின் முன் தளபதியாக உசந்தன் நிற்பது என்று முடிவானது. ஏறக்குறைய தன் வீரர்களை முழுமுற்றாக இழந்து நிற்கும் செங்கன சோழன் சோழப்படை தளபதி உசந்தன் தனது அருகில் இருப்பதை ஆறுதலாக உணர்ந்தான். மையூர் கிளார் திட்டப்படி போதுமான இடைவெளியோடு வேந்தர் படை 3ஆக பிரிந்தது. பெரும் எண்ணிக்கையிலான வீரர்களோடு புதிய விற்பன் சோழவேளன் ஆகியோரோடு நடுவில் இருக்கும் படையில் வீறு கொண்டு நின்றார் மையூர் கிளார். செவ்வெறி மேட்டில் ஏறிய பரம்பு படை எதுவும் செய்யாமல் அப்படியே அங்கேயே நின்றது. முன்னேறுவதா அல்லது திரும்புவதா என்ற குழப்பத்தில் அவர்கள் இருப்பதுதான் இதற்கு காரணம். அதே நேரம் அவர்கள் வராமல் நாம் முன்னால் சென்று தாக்க வேண்டாம் என்ற முடிவோடு இருந்தார் மையூர் கிளார். மேட்டு நிலம் ஏறியவுடன் எதிரிகளை நோக்கி முன்னேறாமல் படையை அப்படியே நிறுத்தியிருந்தான் பாரி. எதிரிகளின் படை மீண்டும் பிரிந்து விலகுவதை பார்த்தான். வடகோடியில் யானை படையால் சூழப்பட்ட கோட்டை இருந்தது. தென்கோடியில் கவசம் அணிந்த குதிரை வீரர்கள் நிறைந்த சிறு படை இருந்தது. இவை இரண்டுக்கும் இடையே தனக்கு நேர் எதிராக வெகு தொலைவில் பெரும் படை ஒன்று அணிவகுத்து நிற்கிறது. காலாட்படை வீரர்களால் நிறைந்துள்ள அந்த படையில் ஆங்காங்கே குதிரையில் சில வீரர்களும் நின்றனர். அவர்கள் அணிந்துள்ள கவசங்களின் தன்மையை வைத்து அவர்கள் தளபதிகளாகவோ வேந்தர்களாகவோ இருக்க வாய்ப்புண்டு என கருதினான் பாரி. இடதுபுறம் ஆற்றை கடந்து 4 யானைகளோடு மேலேறிய தந்தமுத்துக்காரர்களுக்கு சிறிது கால இடைவெளி தேவைப்பட்டது. அதற்கான நேரத்தை கணித்தபடி திட்டங்களை வகுத்து கொண்டிருந்தான் பாரி.
பரம்பு நிலம் விட்டு வெகு தூரம் வந்துள்ளோம். நாகக்கரட்டின் மேல் நின்று குறிப்புணர்த்தியது போல இப்போது எதையும் செய்ய முடியாது. நீலனை மீட்க இதுவே இறுதி தாக்குதல். பரம்பின் மிக வலிமையான வில்வீரர்களிடம் மிக குறைவான அம்புகளே உள்ளன. எதிரிகள் நம்மை மூன்றாக பிரித்து எளிதாக தாக்கி அழிக்க நினைக்கிறார்கள் என்று எண்ணியபடி பாரி சொன்னான். கோட்டைக்குள் இருக்கும் நீலனை மீட்பதே முதல் பெரும் வேலை. தந்தமுத்துக்காரர்களின் தாக்குதல் தொடங்கியவுடன் மின்னல் வேகத்தில் செயல்பட வேண்டும். எல்லா வகைகளிலும் நமது வலிமையான தாக்குதல் அங்கே நிகழ வேண்டும். எனவே முடியனும் உதிரனும் திறன்மிக்க வீரர்களோடு வடதிசைக்கு போங்கள். விண்டன் சிறிய அளவிலான குதிரை வீரர்களை அழைத்து கொண்டு தென்கோடியில் இருக்கும் கவசப்படையை தாக்கட்டும். காத தொலைவுக்கு அப்பால் ஆற்றின் கரையிலிருந்து வந்து கொண்டிருக்கும் காலம்பன் அவனோடு இணைந்து கொள்ளட்டும். அதுவரை விண்டன் நிதானமான தாக்குதலை நடத்தட்டும். நடுவில் இருக்கும் இந்த பெரும் படையை நான் எதிர்கொள்கிறேன் என்றான் பாரி. அதிர்ந்தான் முடியன். நடுவில் தான் எதிரிகளின் வலிமை மிகுந்த படை அணிவகுத்து நிற்கிறது. அப்படி இருக்க எண்ணிக்கையில் மிக மிக குறைந்த வீரர்களோடு பரம்பு தலைவன் தனித்து போவது சரியல்ல என்றான். இப்போது முக்கியம் நீலனை மீட்பது. நீயும் உதிரனும் அந்த கோட்டையை நோக்கி முழு வேகத்தோடு முன்னேறுங்கள். நடுவில் நிற்கும் இந்த பெரும் படை உங்களை நோக்கி வராமல் நான் பார்த்து கொள்கிறேன் என்றான். முடியன், உதிரன், விண்டன் மூவரும் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் உதிரனோ விண்டனோ பாரியை மறுத்து பேச முடியாது. முடியன் மீண்டும் சொல்ல வாயெடுத்த போது அங்கே பார் என்றான் பாரி. அவன் கை நீட்டிய வடதிசையை அனைவரும் பார்த்தனர். கொண்டு வந்த 4 யானைகளில் 3 யானைகளை முன்னங்கால்களை மண்டியிட வைத்து நிறுத்தினர் தந்தமுத்துக்காரர். ஒரு யானை மிகவும் பின்னால் நின்று கொண்டிருந்தது. வேலை தொடங்கிவிட்டது, உடனே அவ்விடம் போ என்றான் பாரி. அதன் பிறகு பேச இடமேதும் இல்லை. தங்களுக்கான வீரர்களோடு முடியனும் உதிரனும் அந்த இடத்துக்கு விரைந்தனர். கோட்டையை சுற்றி 300 யானைகளை அணிவகுத்து நிறுத்தி இருக்கும் அல்லங்கீரன் தன் எதிரிகள் 3 யானைகளை மண்டியிட வைத்துக் கொண்டிருப்பதை உற்று பார்த்தான். அவனது யானை படைக்கு பின் பெரும் தளபதி மாகனகன் தனது வீரர்களோடு நின்றிருந்தான். சிறு வயது முதலே யானை போரில் பயிற்சி கொண்டு இணையற்ற பெரும் வீரனாக வளர்ந்தவன் அல்லங்கீரன். யானை படையின் தளபதியாக நீண்ட காலம் இருந்த அவன் வயதானதால் அந்த பதவியில் இருந்து விலக்கப்பட்டான். ஆனாலும் யானைகளின் மீது இருந்த காதலால் கட்டுத்தறியின் காவலனாக பொறுப்பேற்று அந்த பணியை செய்து வந்தான். எதிர்பாராமல் தட்டியங்காட்டு போரின் கடைசி நிலையில் மூவேந்தர்களின் யானை படைக்கு அவன் தலைமை தாங்கும் நிலை உருவானது. வாழ்வு முழுவதும் யானை போரிலே கழித்த அல்லங்கீரன் எதிர்பாராமல் தனக்கு கிடைத்த இந்த வாய்ப்பை சிறப்பாக பயன்படுத்த வேண்டும் என்று நினைத்தான். ஆனால் போரிட வேண்டிய எதிரிகளோ 3 யானைகளை மட்டுமே கொண்டு வந்து மண்டியிட வைத்து ஏதோ சடங்கு நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். என்ன இதுவென்று புரியவில்லை என்று அழுத்து கொண்டான். தந்தமுத்துக்காரர்கள் 3 யானைகளையும் முன்புற கால்களை மடித்து மண்டியிட வைத்தபடி அவை ஒவ்வொன்றின் பின்புற குதத்திலும் வட்ட வடிவ நீள மூங்கிலை செருகினார்கள். தாங்கள் குடுவையில் கொண்டு வந்த மூலிகை சேர்மானத்தை அதில் ஊற்றினர். அப்போது முன்புறம் நின்றிருந்தவர்கள் நெல்லிக்காய் அளவு உருண்டைகளை யானையின் அடி நாக்கில் வைத்தனர். தொலைவில் இருந்து அதை பார்த்த பாரி தாக்குதலை தொடங்கும் நேரத்தை கணித்து உத்தரவிட்டான். குரல் கேட்ட கணம் விண்டன் குதிரை வீரர்களோடு தென்கோடியில் இருக்கும் கவச வீரர்களை தாக்க விரைந்தான். இருபுறமும் வீரர்கள் பிரிந்தவுடன் இருக்கும் சின்னஞ்சிறு படையை கொண்டு முன்னே நிற்கும் வேந்தர் படையை நோக்கி முன்னேற தொடங்கினான் பாரி. தனது திட்டப்படி எதிரிகள் 3ஆக பிரிந்து விட்டனர் என்பதை பார்த்த கணம் வெற்றி கூச்சலிட்டார் மையூர்கிழார். அது வீரர்களுக்கும் பெரும் தினவை கொடுத்தது. வெகு தொலைவில் இருந்து சின்னஞ்சிறு கூட்டம் முன்னோக்கி ஓடி வந்து கொண்டிருந்தது. வருகிறவர்களை உரு தெரியாமல் அழிக்க வேண்டும் என்று காத்திருந்தனர் பொதிய விற்பனும் சோழவேலனும். விண்டன் தென்கோடியை நோக்கி குதிரையை விரட்டி கொண்டிருந்தான். முடியனும் உதிரனும் தந்தமுத்துக்காரர்களை வந்து அடைந்தனர். கன நேரம் கூட காலம் தாழ்த்தாமல் உள்ளே நுழைய வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பை தங்களிடம் பாரி கொடுத்துள்ளான் என்னும் எண்ணமே சற்றே பதற்றத்தை கொடுத்தது. மிக மிக குறைந்த வீரர்களுடன் எதிரிகளின் பெரும் படையை தாக்க பாரி முன்னேறி கொண்டிருப்பது பதற்றத்தை மேலும் அதிகமாக்கியது. நீலனை மீட்டவுடன் விரைந்து போய் பாரியோடு இணைய வேண்டும் என்று துடிப்பேறி இருந்தான் முடியன். மூலிகை சாறு முழுவதும் ஊற்றப்பட்டவுடன் மூங்கிலை உருவி எடுத்தனர். மண்டியிட்ட முன்னங்கால்கள் மேல் எழுந்தன. ஒவ்வொரு யானைக்கு அருகிலும் அவை ஒவ்வொன்றின்
காலின் பெரு நகக்கணுவை மிதித்தபடி வாய்க்குள் கையை விட்டு நாக்கை பிடித்து கொண்டு சரியான பொழுதுக்காக காத்திருந்தனர் அந்தந்த யானையின் பாகன்கள். அச்சம் என்பது துளிகூட இல்லாதவன் மட்டுமே செய்யக்கூடிய வேலை இது. யானைக்கு மதம் உண்டானால் காடு தாங்காது என்பது பொது வழக்கு. ஆனால் குட்ட மதம், சரள மதம், உள்மதம் என்று 3 வகை மதங்கள் உண்டு. இந்த 3 வகை மதங்களையும் பிற யானையை கொண்டும் பாகன்களை கொண்டும் மாற்று நஞ்சை செலுத்தியும் அடக்கலாம். ஆனால் இந்த 3க்கும் அப்பால் 4ஆம் வகை மதம் ஒன்று உண்டு. அதன் பெயர் எரி மதம். அந்த வகை மதம் கண்டால் அந்த யானையை எதிர்கொள்ள எந்த உயிராலும் முடியாது. தனது நிழலையே கொல்ல விரும்பும் மதம் அதுதான். மதம் பிடித்த மற்ற யானைகள் பிளிரினால் அந்த காட்டில் மனிதன் எங்கு இருந்தாலும் பிளிரல் கேட்ட கணத்தில் கை கால்கள் தானே பின்னிக்கொள்ள கீழே விழுவான். பிளிரலின் அதிர்வு மனிதனின் உள் இயக்கத்தை நிலைகுலைய செய்துவிடும். ஆனால் எரிமதம் கண்ட யானையின் பிளிரலை கேட்டால் யானையே கால்கள் பின்னி கீழே விழும். தந்தமுத்துக்காரர்களால் யானைக்கு 4 வகையான மதத்தையும் உருவாக்க முடியும். மதமே யானையின் முழு ஆற்றலையும் வெளிப்படுத்தும். மதமே யானையின் மிகச்சிறந்த குணம். அந்த குணத்தை யானைக்கு வரவழைப்பது தந்தமுத்துக்காரர்களுக்கு மட்டுமே தெரிந்த செயல். யானைகளின் நாக்கை இறுக பிடித்திருந்த ஒவ்வொருவனும் அது பெருகும் வேகத்தை கண்டு உள்ளுக்குள் நடுங்க தொடங்கினர். எரிமதம் கொண்ட யானையின் நாக்கு பெருகும். பிறகு அதன் முகம், கன்னம், துதிக்கை ஆகிய 3ம் பெருகும். நாக்கு பெருகி முடித்து முகம் பெருக தொடங்கும் முன் அதன் தன்மை உணர்ந்து அனைவரும் விலக வேண்டும். நாக்கு பெருக தொடங்கியவுடன் அதிலிருந்து கையையும் காலின் பெருநக கனிவிலிருந்து தனது காலையும் ஒரே நேரத்தில் விலக்கி கொண்டு ஓசை எழுப்பியபடி அந்த இடம் விட்டு 3 பாகன்களும் ஓடத் தொடங்கினர். பாகன்கள் விட்டு விலகிய கணம் 3 யானைகளும் தங்களுக்கு எதிரில் திரண்டிருக்கும் யானை கூட்டத்தை நோக்கி ஓடத் தொடங்கின. எரிமதத்துக்கான சேர்மானம் உடல் முழுக்க பரவி கொண்டிருந்தது. மிகச்சில வீரர்களை மட்டுமே கொண்டிருந்த பாரி எதிரே நிற்கும் வேந்தர் படையை நோக்கி சென்று கொண்டிருந்தான். எவ்வளவு முயன்றும் போரை தவிர்க்க முடியவில்லை. கடந்த 6 நாளாக எவ்வளவு முயன்றும் போரை முடிக்க முடியவில்லை. இன்றோடு எல்லாம் முடிவுக்கு வர வேண்டும். இனி பச்சை மலை தொடரை நோக்கி வேந்தர்களின் வேல் கம்புகள் ஒருபோதும் நீளக்கூடாது என்ற முடிவோடு முன்னோக்கி சீறிக்கொண்டிருந்தான் பாரி. எரிமதம் கண்ட யானைகள் தமது காதுகள், முகம், வால் ஆகிய 4ஐயும் நிலை கொள்ளாமல் ஆட்டின. பிளிரல் தொடங்கும் முன்பு நடக்கும் செயல் இது. தங்களை நோக்கி ஓடி வந்து கொண்டிருக்கும் 3 யானைகளின் மீதும் பாகன்கள் இல்லை. ஆயுதம் ஏந்திய வீரர்களோ நுகப்படாமோ கவசமோ இல்லாமல் வந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் தன்மையும் வேகமும் மிகவும் மாறுபட்டதாக இருக்கின்றனவே என்று அல்லங்கீரனுக்கு தோன்றியது. எனினும் வெறும் 3 யானைகளால் என்ன செய்துவிட முடியும் என்ற எண்ணத்துடன் அவற்றின் வருகையை எதிர்நோக்கி காத்திருந்தான். அதே மனநிலையோடுதான் மையூர் கிளாரும் நின்று கொண்டிருந்தார். 3ஆக பிரிந்த பரம்பு படையின் மிகச்சிறிய பகுதி மட்டுமே தங்களை நோக்கி வருகிறது. வரும் படையில் குதிரைகளும் இல்லை, வில் வீரர்களும் இருப்பது போல் தெரியவில்லை. பிறகு எந்த நம்பிக்கையில் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற சிந்தனையில் நின்று கொண்டிருந்தார். அதுவரை தந்தத்தின் மேலே துதிக்கையை முறுக்கியபடி ஓடி வந்து கொண்டிருந்த யானைகள் இப்போது துதிக்கையை 2 பக்கமும் முழுமையாக வீசத் தொடங்கின. தலையை மறுத்து ஆட்டி அதைவிட வேகமாக காதுகளை ஆட்டத் தொடங்கின. யானையை மனிதனால் விரைவாக நடக்க வைக்க மட்டுமே முடியும், ஒருபோதும் ஓட வைக்க முடியாது. ஏனென்றால் ஓடும் யானையின் மீது தூசு கூட நிற்காது. அப்புறம் மனிதனால் எப்படி அமர முடியும்? யானை ஓடும் நிலத்தில் புற்கள் மீது புள்ளினம் அமராது. யானை ஓடி மனிதன் பார்ப்பது மிக மிக அரிது. மனிதன் பார்த்ததெல்லாம் பாகன்கள் யானையை விரைவாக நடத்தி செல்வதை மட்டும்தான். போர்க்களத்திலும் அந்த காட்சி மட்டும்தான் தென்படும். ஆனால் இப்போது அவர்களின் கண்களுக்கு எதிரில் வந்து கொண்டிருக்கும் யானைகள் விரைவாக நடந்து வரவில்லை, நிலம் அதிர வந்து கொண்டிருக்கின்றன. பெரும் பரப்பில் யானைகளின் ஓட்டத்தை முதல் முறையாக பார்க்கின்றனர். அவற்றின் முதுகெலும்பு வளைவுகள் எவ்வி இறங்கின. பார்த்து கொண்டிருந்த அல்லங்கீரனுக்கும் அவர்களின் யானைகளின் மீது இருக்கும் பாகன்களுக்கும் கண்களில் நடுக்கம் துளிர்க்க தொடங்கியது. பாரியை தொடர்ந்து சிறு படை வந்து கொண்டிருந்தாலும் அவனை சுற்றி ஓடி வந்த 5 பாரிக்கான ஆயுதங்களோடு ஓடி வந்தனர். பாரியால் எதிரில் நிற்கும் மொத்த படையையும் அழித்தொழிக்க முடியும் என்று பரம்பு வீரன் ஒவ்வொருவனுக்கும் தெரியும். ஆனால் எந்த ஆயுதத்தால் எப்படிப்பட்ட தாக்குதலை நடத்த போகிறான் என்பதை காண உடன் ஓடி வரும் வீரர்கள் ஆர்வத்தோடு இருந்தனர். ஒருவன் மூவிலை வேலினை பெரும் கட்டாக தூக்கி வந்து கொண்டிருந்தான். இன்னொருவன் கண்டர கோடாரிகளை ஏந்தி கொண்டு வந்தான்.
வாள் வகைகளையும் வில் அம்பு வகைகளையும் இருவர் எடுத்து வந்தனர். இவர்கள் எல்லாம் ஒன்றுக்கும் மேற்பட்ட ஆயுதங்களை எடுத்து வந்தனர். ஆனால் இவர்கள் 4 விட பின் தங்கி 5வதாக ஒருவன் வந்து கொண்டிருந்தான். காரணம், அவன் தூக்கி வந்த ஆயுதம். அதன் பெயர் இருள் தடி. அது தடி வகையைச் சேர்ந்த ஆயுதம். அதன் தலையில் இரும்பு களிமண்ணை உருக்கி உருளையாய் வைத்திருப்பர். அந்த உருளையின் நடுப்பகுதியில் முளைவிடும் விதையளவு இரும்பினால் ஆன மழு எம்பி இருக்கும். தடி வகை ஆயுதம் எல்லாம் தாக்கி அளிக்கும் தன்மை கொண்டவை. ஆனால் இருள் தடி தாக்கும் ஆயுதம் அல்ல, சிதைக்கும் ஆயுதம். பாறையோ பெருமரமோ எதுவாக இருந்தாலும் இருள் தடியால் ஓரடி அடித்தால் சிதைந்து நொறுங்கும். இணையற்ற வலிமை கொண்ட மாவீரர்களால் மட்டுமே கை கொள்ள முடிகிற ஆயுதம் அது. வேந்தரின் படையை நெருங்கின யானைகள். எரிமதம் கண்ணை கட்டியது. கருவிழியை சுற்றியுள்ள வெண்மை மறைந்து தேன் நிறம் எய்தியது. தேன் நிறம் எரிய தொடங்கியது. உடலுக்குள் ஏதேதோ நிகழ்ந்தன. கும்பத்தின் உச்சியில் இருக்கும் மயிர்கற்றையில் தீ கொழுந்து போல மேலெழுந்தன. பருத்து வீங்கிய துதிக்கையை சுழற்றியபடி தலை உயர்த்தி பிளிர தொடங்கின. 10 யானையின் பிளிரல் ஒரு மத யானையின் பிளிரலுக்கு சமமல்ல. 10 மத யானையின் பிளிரல் ஒரு எரிமத யானையின் பிளிரலுக்கு சமமல்ல. காற்றெங்கும் பறக்கும் பறவைகள் கிடுகிடுத்த போது ஒன்றை தொடர்ந்து ஒன்றாக 3 யானைகள் விடாது பிளிரின. நேற்றிரவு இறங்கிய இடிகளின் மொத்த ஓசையும் ஒன்றாய் இறங்கிக் கொண்டிருந்தது. எரிமத பிளிரலின் பேரோசை வேந்தர் படை யானைகளின் உள் நரம்புகளை அதிரச் செய்தது. படைக்கு அருகில் வந்ததும் ஆயுதத்தை வாங்க பின்னால் வந்து கொண்டிருப்பவனை நோக்கி கையை நீட்டினான் பாரி. ஒருவன் மூவிலை வேலையும் இன்னொருவன் கண்டர கோடாரியையும் தர முன்னால் வந்தனர். அவற்றை மறுத்து இறுதியாக வந்து கொண்டிருந்தவனிடம் இருந்து இருள் தடியை வாங்கினான் பாரி. வேந்தர் படையின் நடுவில் நின்றிருந்த மையூர் கிளார் காத தூரத்துக்கு அப்பால் இருக்கும் யானை படையின் பிளிரல் ஓசை இதற்கு முன் கேட்டிராத அளவு இருக்கிறதே என்ற நடுக்கத்தோடு பார்த்துவிட்டு திரும்பினான். திரும்பிய கணம் யானையின் தும்பிக்கையால் அடித்து வீசப்படும் மனிதர்களைப் போல தனது படையின் முன்கள வீரர்கள் நாலாபுறமும் வீசப்பட்டனர். எரிமத யானைகள் அருகே வரும்போது வேந்தர் படை யானைகள் மேல் இருந்த பாகன்களையும் வீரர்களையும் வீசி அடித்துவிட்டு வெறிகொண்டு ஓடின. எந்த ஒரு உயிரினமும் தன் உயிர் காக்கும் செயலை உச்ச ஆற்றலோடுதான் நடத்தும். சிதறிய படையில் ஒன்றையொன்று சரித்து கொண்டு மேலேறியபடி ஓடின யானைகள். யானைகளே சரிந்து விழும்போது மனிதர்களால் என்ன செய்ய முடியும்? அல்லங்கீரன் எக்கணம் தூக்கி வீசப்பட்டான் என்பது தெரியவில்லை. மிதிபட்டு நசுங்கிய போது அவனது விழியொன்று உருண்டு ஓடியது. கட்டுத்தறிக்கு பழகிய யானைகள் காட்டு யானைகளின் முன் நிற்காது. இவை காட்டு யானைகள் மட்டுமல்ல, எரிமதம் கொண்ட யானைகள். இவற்றின் பிளிரல்கள் மற்ற யானைகளின் நினைவு புலனில் இருக்கும் ஆதி அச்சத்தை விடாது கிளறுபவை. அந்த ஓசையை கணநேரம் கூட அவற்றால் கேட்க முடியாது. ஆனால் எரிமத யானைகளோ விடாது பிளிரக்கூடியவை. 1000 வீரமுண்டா வாத்தியங்களை ஒன்றாய் இசைத்தாலும் இவற்றின் பிளிரல் ஓசைக்கு முன்னால் அவற்றின் ஓசை சிறுத்து ஒடுங்கும். வேந்தர் படையை தாக்கி முன்னேறினான் பாரி. உன்மத்தம் ஏறிய யானையின் தாக்குதலை விட வலிமையானதாக இருந்தது அது. இருள் தடியால் தாக்கப்பட்டவர்கள் யானை மிதித்தால் எப்படி ஒரு தெரியாமல் ஆவார்களோ அப்படி ஆனார்கள். அடி வாங்கிய வேகத்தில் தூக்கி வீசப்பட்டவனை தாண்டி அவனது தசைகள் போய் விழுந்தன. அதை பார்த்த மற்ற வீரர்கள் மிரண்டு ஓடத் தொடங்கினார்கள். பிளிரலோடு முன்னேறி வந்த எரிமத யானைகளின் வேகம் கண்டு மற்ற யானைகளால் ஓட முடியாது. விரட்டி வந்த வேகத்தில் முன்னால் சென்ற யானை ஒன்றின் பின்கால் சப்பையில் அடித்தது. அடி வாங்கிய கணமே கமுக்கட்டை உடைந்து கீழே விழுந்தது. அந்த யானை விழுந்த யானையின் காலை பிடித்து தூக்கி சுழற்றியது எரிமத யானை ஒன்று. கண்ணுக்கு அப்பால் தூக்கி வீசப்படும் வீரர்களை பார்த்து பொதிய விற்பனும் சோழவேலனும் நடுங்கி போயினர். என்ன நடக்கிறது என்பதை அறிய மையூர் கிளார் சற்றே முன்னேறி வந்தார். சிதையும் வீரர்களுக்கு நம்பிக்கையூட்டும் சொற்களை உச்சரித்தபடி வேகமாக முன்னேறி வந்தவர் அருகில் நெருங்கியதும் எதிர்பட்ட காட்சியை கண்டு உறைந்து நின்றார். இருள் தடியை சுழற்றி கொண்டு முன்னேறியவன் பரம்பின் தலைவன் பாரி. அவனை பார்த்த கணம் நினைவின் புலனுக்குள் மூழ்கி கிடந்த ஆதி அச்சம் பீரிட்டு மேலே வந்தது. உள் நரம்புகள் அதிரத் தொடங்கின. அவனது கைகளால் நடுக்கத்தை மீறி ஆயுதத்தை இறுக பற்ற முடியவில்லை. அவனது உள் இயக்கம் நிலைகுலைந்து கொண்டிருந்தது. தட்டியங்காட்டில் எத்தனையோ முறை பரம்பு தளபதிகளிடம் தப்பி பிழைத்தவன் பாரியின் எதிரே நின்று கொண்டிருந்தான். அவனை பார்த்த வேகத்தில் 4 எட்டு முன்னோக்கி பாய்ந்தான் பாரி.
பாயும் வேகத்தில் எருள்தடி காற்றை கிழித்து முன்னே நகர்ந்து கொண்டிருந்தது. ஆட்டுக்குட்டியை போல யானை ஒன்று தூக்கி வீசப்படுவதை தென்கோடியில் நின்றிருந்த வேந்தர்கள் மூவரும் பார்த்தனர். அந்த ஒரு காட்சி அவர்களுக்கு சொல்ல வேண்டிய எல்லாவற்றையும் சொல்லியது. கோட்டையை சுற்றி நிறுத்தப்பட்ட 300 யானைகளும் சிதைக்கப்பட்டு புற்றிலிருந்து வெளியேறும் கரையான்களைப் போல ஓடிக்கொண்டிருந்தன. குலசேகர பாண்டியன் தனது 2ஆம் திட்டத்துக்கு ஆயத்தமாக தொடங்கினான். ஊரல் காட்டை நோக்கி வந்துவிடு என்று தன் மகனுக்கு செய்தியை கூற முயன்று வீரர்களை மையப்படையை நோக்கி அனுப்பினான். வடகோடியில் நின்றிருந்த வேந்தர் படையை தாக்க அனுப்பப்பட்ட விண்டன் கடும் தாக்குதலை நடத்தினான். ஆனால் முன்னின்ற கவசப்படை வீரர்கள் மீது தனது சிறு படையால் பெரும் பாதிப்பை உருவாக்க முடியவில்லை. ஆனாலும் காலம்பனின் வருகையை கணித்து அதற்கேற்ப தாக்குதலை தொடுத்து கொண்டிருந்தான். எரிமத யானையின் தந்தத்துக்கு வேந்தர் படை யானை எதுவும் சிக்கவில்லை. ஆனால் பாரியின் எருள் தடிக்கு சிக்கினார் மையூர் கிழார். நடுங்கும் கைகளோடு பாரியின் மீது வாள் கொண்டு தாக்குதல் தொடுக்க அவன் முற்பட்ட போது எரிமத யானையின் காலில் கட்டெரும்பின் தலை நசுங்குவதைப் போல எருள் தடியால் நசுங்கியது மையூர் கிழாரின் தலை. குலசேகர பாண்டியன் பின்புறமாக நகர்ந்து கொண்டிருப்பதை பார்த்தான் செங்கன சோழன். உசந்தன் தலைமையிலான தனது கவசப்படை வலிமையாக நின்று போரிட்டுக் கொண்டிருக்கிறது. ஆனால் கருங்கைவாணன் இன்னும் வந்து சேரவில்லை. சூழலின் மொத்தமும் அழிவை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. யானைப்படை சிதைந்த கனவே நமது திட்டம் முழுமையும் தோல்வியடைந்து விட்டது. நாம் தப்பிப்பது மட்டுமே இப்போதைய தேவை என்று உணர்ந்தான் செங்கன சோழன். ஆனால் அவனை சுற்றி நின்று கொண்டிருந்த சோழ வீரர்களோ மிக மிக குறைவானவர்களே. அவர்களின் உதவியால் பாதுகாப்பாக அந்த இடத்தை விட்டு வெளியேற முடியாது. அதுவும் அவனால் குதிரையில் உட்கார்ந்த நிலையில் விரைந்து செல்ல முடியாது. எழுவனாற்றில் ஏற்பட்ட தாக்குதலால் அந்த நிலையை அடைந்தான். போதிய வீரர்கள் குழுவிலிருந்து தப்பித்தால் மட்டுமே உயிர் பிழைக்க முடியும் என்ற நிலையில் தனது குதிரையை முடியஞ்சேரலை நோக்கி செலுத்தினான் செங்கன சோழன். பரம்பின் குரல் மீண்டும் ஒலிக்கும். இந்த கதையோட தொடர்ச்சி அடுத்த பகுதியில. பாய்.